சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தங்க சிவாய நம யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பூக்களை பற்றிய ஒரு பதிவினை காண்போம். வீட்டில் சில பூக்கள் வைப்பது அழகுக்காக என்பதையும் தாண்டி ஆன்மீக ரீதியாக நன்மைகளும் அதில் அடங்கியுள்ளன. சில மலர்களின் நிறம், வாசனை போன்றவை தெய்வத்திற்கு உகந்ததாக கருதப்படுகின்றது. சில மலர்கள் தெய்வீக மலர்களாகவே போற்றப்படுகின்றது. நாம் மலர்களை வீட்டில் வைத்திருக்கும் பொழுது நம்மளுடைய மனம் நிம்மதியடையும். செல்வம், வெற்றி போன்றவைகளை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக மலர்களை பற்றிய ஒரு பதிவாக முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது பவளமல்லி. இந்த பவளமல்லி கிருஷ்ணரால் பூமிக்கு கொண்டு வரப்பட்ட மலர். பவளமல்லி என்று இதனை கூறுவார்கள். இதை தெய்வீக மலராக கருதுகிறார்கள். பவளமல்லியின் காம்பு பவள நிறத்தில் இருக்கும். இது பகலில் பூக்காமல் இரவில் பூக்கக்கூடிய தன்மையை கொண்ட மலராகும். பவளமல்லி திருமாலுக்கு மிகவும் பிடித்த மலராகும். மிகுந்த வாசனையுடைய மலர். இந்த மலரை பூஜை அறையில் வைத்து வழிபடும் பொழுது தெய்வத்தையே வசியப்படுத்தி வைத்து கொள்ளும் வல்லமை உடையதாக இருக்கும். அடுத்ததாக மனோரஞ்சிதம். பூசைக்கென்றே சிறப்பாக வளர்க்கப்படும் மலர்களில் இதுவும் ஒன்று. தெய்வீக மலர் இந்த மனோரஞ்சிதம். தேவர்கள் இறைவனை மனோரஞ்சித மலர்களால் தான் பூஜிப்பார்களாம். இந்த பூவிற்கு அதிக வாசனை உண்டு. இந்த மலரை கையில் வைத்துக்கொண்டு வேறு எந்த வாசனையை நினைத்தாலும் அதை உணர முடியும் என்று கூறுகின்றார்கள். இந்த பூவை தொழில் செய்யும் இடத்தில் வைக்கும் பொழுது தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். தெய்வீக மலர்களில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது செண்பகப்பூ. செண்பகப்பூ பார்ப்பதற்கு அழகாக மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் பூக்கும். இது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மலர். 2 செண்பகப்பூ மரங்களை நடுபவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று பிரம்மன் வரம் கொடுத்ததாக நம்பப்படுகின்றது. செண்பகப்பூ வளரும் இடம் மிகவும் செல்வச் செழிப்போடு இருக்கும். நீர்வளம், நிலவளம் உள்ள இடங்களிலேயே இந்த மலர் வளரும். செண்பகப்பூ சுக்கிரனுக்கு மிகவும் உகந்த பூவாகும். வெள்ளிக்கிழமை வரும் சுக்கிர ஹோரையில் செண்பகப்பூவை சுக்கிரனை நினைத்து மகாலட்சுமிக்கு வைத்து பூஜித்தால் செல்வ செழிப்பு பெருகும் என்று சொல்கின்றார்கள். இந்த செண்பக மலர் முருகனுக்கும் உகந்த மலராகும். அடுத்ததாக தெய்வீக மலர்களின் வரிசையில் பிரம்ம கமலம். இந்த மலர் பிரம்மனின் மறு உருவமாகவே கருதப்படுகின்றது. மலரில் பிரம்மதேவன் அமர்ந்து தவம் செய்வதாக நம்பப்படுகின்றது. பிரம்ம கமலத்தை வழிபட்டால் அனைத்து வரங்களும் கிடைக்கும் என்று முன்னோர்களின் நம்பிக்கை. இந்த பிரம்ம கமல மலருக்கு மனதை தூய்மையாக வைத்து கொள்ளும் சக்தி உண்டு என்றும் எதிர்மறை ஆற்றல் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் என்றும் கூறுகின்றார்கள். இந்த மலர் வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் என்றும் இந்த மலர் பத்ரிநாத் சன்னதியில் விஷ்ணுவுக்கும் கேதார்நாத் சன்னதியில் சிவனுக்கும் அர்ப்பணிக்கப்படுகின்றது. தெய்வீக மலர்களின் வரிசையில் 5வதாக கிருஷ்ண கமலம். நீங்கள் கேள்விப்படாத ஒரு பெயர். நாகலிங்க மலரில் சிவபெருமான் வாசம் செய்வது போல கிருஷ்ண கமலத்தில் கிருஷ்ணர் வாசம் செய்கின்றார். இந்த பூவில் அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் உள்ளது என்று கூறுகிறார்கள். இந்த பூவிற்கு பாண்டவ கௌரவர் பூ என்றும் பெயர் உண்டு. இந்த பூவை வீட்டில் வைப்பதால் ஐஸ்வர்யம் பெருகும். அடுத்ததாக தெய்வீக மலரில் நாகலிங்க மலர். இந்த நாகலிங்க பூ மரங்களில் வளரக்கூடியது. பெரும் விருட்சமாக ஆலயங்களில் காணப்படும். நாகம் குடைபிடிப்பது போன்றும் கீழே மலராகவும் மலரின் நடுவில் ஒரு சிவலிங்கமும் இருப்பதாக இருக்கும் இந்த மலர்.
நாகலிங்கப்பூ. இது சிவனுக்கு மிகவும் உகந்த மலர். இந்த மலர்களை எல்லாம் வீட்டில் வளர்ப்பது இயற்கையாகவே நல்லது. அதில் உள்ள மருத்துவ குணங்களை நமக்கு தேவைப்படும் போது பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் இது சில இடங்களில் நன்மையை தருகின்றது. செடிகளையும் பூக்களையும் வீட்டில் வளர்ப்பது ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மலர்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மனம் புத்துணர்ச்சி அடையும். மனதில் உள்ள துன்பங்களும் கவலைகளும் மறையும். சிவாய நம. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.